ஒருத்தன் ப்ராப்பரா அந்த செயல் வடிவத்திலேருந்து முன்னேறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். ஒரு சுகருக்கு மாத்திரை எடுத்துக்கங்கன்னு ஒரு டாக்டர் சொல்லும்போது எவ்வளவு ப்ராப்பரா ஃபாலோ பண்றீங்களோ அதே மாதிரி தன் செயல்ல இருந்து மாறுறதுக்கும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். அங்க ஏழையா இருந்தா கூட கடன் வாங்கி கூட ஒரு மாத்திரையை வாங்குறீங்கல்ல. 10 நாளைக்கு மாத்திரை வாங்க முடியலனாலும் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்காச்சும் மாத்திரை வாங்கிக்கிறீங்கல்ல. அதோட செயல் என்னன்னா உயிர் பயம், உடல் பயம். அதே மாதிரிதான் உங்களை மாத்திக்கிறதுக்கு ஒரு வேலையை நீங்க அதை உன்னதமாக செய்ய மாட்டீங்க. சூடம் கொளுத்திட்டா மாரியம்மன் குறுக்க வந்து செஞ்சிருவாங்களா? பத்தியை கொளுத்திட்டா ஒரு செயல் நடந்துருமா? அங்க மாரியம்மன் செய்வாங்க, கடவுள் செய்வாங்க. கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீ இந்த பிறப்பு எடுத்திருக்கல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிறப்பு. நீ ஒரு மனிதன். நீ உன்னை செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணி இந்த வாழ்க்கைய நீ ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு வா. நான் உனக்கு அதிசயம் பண்ணி 10 கோடி 5 கோடி தர்றது பெரிய விஷயம் இல்ல. ஆனா நீ என்ன அந்த செயல் பண்ண போற அப்படிங்கிறது தான். எல்லா விஷயத்தையும் காளியே செஞ்சுட்டா ராமகிருஷ்ணனும் விவேகானந்தரோட ரோல் என்ன? காளி வந்து இப்படி விரல நீட்டி இருந்தா விவேகானந்தர் எதுக்கு போய் 10 வீட்டுல போய் பிச்சை எடுக்கணும்? நேரா வந்து அமெரிக்காவில போய் அமெரிக்கா முக்கியமான இருக்கிற பணக்காரனே வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்களே. அப்ப காளி என்ன கத்து கொடுத்தான்னா, காசு மனிதர்கள், நீ என்ன ஆன்மீக பக்தியில இருந்தாலும் மனிதர்கள் காசு கொடுக்க மாட்டாங்க. அப்ப நீ அது ஏன் நடக்குதுங்கிறத நீயே ஆய்வு பண்ணு. அப்ப நீ அமெரிக்காவுக்கு போறதுக்கான இந்த திட்டத்துக்குள்ள எவ்வளவு போராடுற. அங்க போய் நீ உரை நிகழ்த்தும் போதும் அந்த உரையை பார்த்துக்கிட்டு சில பேர் தூங்குறான், சில பேர் என்ன உரைங்கிறான், சில பேர் யாங்கிறான். விவேகானந்தர் செத்து 50 வருஷம் கழிச்சுதான் விவேகானந்தரை பத்தி ஃபீலே பண்றான் சில பேர். அப்ப அது என்னன்னு நம்ம தான் பார்த்துக்கணும். அப்ப அதுக்குள்ள நீ என்ன கத்து கொடுக்குறாங்கன்னா, ஒரு உடல் எடுத்து ஆணோ பெண்ணோ செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணி இந்த வாழ்க்கையை கணவன் மனைவி வாழ்க்கையோ படிப்போ நம்மளோட ரியலா நம்மளோட பங்களிப்பு என்ன, ரோல் என்ன, உங்க ரோல் என்ன? இந்த கடவுள் அதிசயம், கடவுள் மேஜிக் எனக்கே தெரியும். கடவுள் அதிசயம் பண்ணிட்டா ஓ ரோல் என்ன? உடனே நான் பறக்க விட்டுருவேன். ஆனா நீ என்ன? என்னாலதான் பறக்கிற. அப்ப நீ எங்க அங்க? நீ என்ன செய்ய போற? அவ்வளவுதான் செயல் வடிவம்.